15ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல். ஏழை நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என முதல்வர் தகவல். தில்லையாடி வள்ளியம்மை பள்ளியில் மூலிகை கண்காட்சி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். 2 ஆண்டுகளாக தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 பேர் கைது. 48 சவரன் நகை பறிமுதல். பிரெஞ்சு இந்திய மக்கள் இயக்கம் நடத்திய சட்டசபை பொன்விழா பேரணி மத்திய அமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏழை மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆண்டுதோறும் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் தொடங்குவது வழக்கம். ஆனால் நடப்பாண்டிற்கான திட்ட நிதி இறுதி செய்யப்படாததால் மார்ச் மாதம் 25ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் 4 மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது. இதனையடுத்து சட்டப்பேரவை கூட்டத்தை பேரவைத் தலைவர் சபாபதி மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். இந்நிலையில் 2013-14ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவை செயலர் அன்பழகன் அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுச்சேரி நடப்பாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 15ஆம் தேதி பிற்பகல் 12:30 மணிக்கு தொடங்கும். அன்றைய தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றார். இதனிடையே காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கல்வி, விவசாயம், பொதுப்பணி மற்றும் ஏழை மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், வரும் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார். வறட்சி நிவாரணம் சட்டப்பேரவை முடிந்த பிறகு கொடுக்கப்படும். இந்த சட்டமன்ற கூட்டம் முடிந்த பிறகு கொடுக்கப்படும். முன்னதாக திருநள்ளாறில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் நிலையம் தலைவர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. வேளாண் அறிவியல் நிலைய தலைவராக சுரேஷ் நியமிக்கப்பட்டு அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் PR சிவா, அசோக் ஆனந்த், மாவட்ட ஆட்சியர் முத்தம்மா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆண்டோ அல்போன்ஸ் மற்றும் வாரிய தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மூலிகை கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி சுற்றுச்சூழல் கல்விக் கழகம் சார்பில் கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மூலிகை கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் 200 வகையான புதுவை மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட மூலிகை தாவரங்கள் இடம்பெற்றிருந்தன. அரிய வகை மூலிகை செடிகளும் பல்வேறு வகையான விதைகளும் மூலிகையின் படங்களும் அவற்றின் பயன்களும் மருத்துவ பொருள்களும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் வண்ணம் அமைந்த படங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. இக்கண்காட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா மலரினை வெளியிட்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். பின்னர் அவர் பேசுகையில், புதுச்சேரியில் காற்று மற்றும் நீர் மாசு பெற்றிருப்பதாகவும், தானே புயல் காரணமாக ஏராளமான மரங்கள் விழுந்துள்ளதால் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை தடுப்பதற்கு வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்பதில் மாணவர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். விழாவில் சுற்றுச்சூழல் துறை இயக்குனர் துவாரகநாத், பள்ளி தலைமை ஆசிரியர் வெற்றிவேல், கழக இணை செயலாளர் சுரேந்தர், நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2 ஆண்டுகளாக 40க்கும் மேற்பட்ட இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த 2 வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியை அடுத்த கதிர்காமம் பகுதியை சார்ந்த ராம்குமார் மற்றும் சரவணமுத்து ஆகியோரே செயின் பறிப்பில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளவர் ஆவர். இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தெற்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பைரவசாமி, புதுச்சேரியில் தனியாக செல்லும் பெண்கள் மற்றும் மூதாட்டிகளிடம் செயின் பறிக்கும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இக்குற்றங்களை தடுக்க கோரிமேடு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது வழுதாவூர் சாலையில் நின்றிருந்த 2 வாலிபர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்த போது தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்கள் என்பதை இருவரும் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார். இதனை அடுத்து 2 ஆண்டுகளாக 40க்கும் மேற்பட்ட இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரையும் கைது செய்து 48 சவரன் செயின்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும், மேலும் பல்வேறு செயின் பறிப்பு வழக்குகள் அவர்கள் பதிவாகி இருப்பதால் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்க இருப்பதாகவும் பைரவசாமி கூறினார். புதுச்சேரி சட்டமன்ற பொன்விழாவையொட்டி நடைபெற்ற பிரம்மாண்டமான பேரணியை மத்திய அமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார்.
பிரெஞ்சு அரசிடம் அகப்பட்டிருந்த புதுச்சேரி 1954ஆம் ஆண்டு விடுதலை பெற்றது. தன்னாட்சியால் செயல்பட்டு வந்த புதுச்சேரியில் 1963ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்திய அரசின் அங்கீகாரத்துடன் புதிய அமைச்சரவை அமைக்கப்பட்டது. இதன் 50 ஆண்டுகால வரலாற்று பொன்விழாவை புதுச்சேரி மாநிலம் இவ்வாண்டு கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி பிரெஞ்சு அரசிடமிருந்து பிரிக்கப்பட்டு தனி மாநிலமாக செயல்பட்டதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தினர் சட்டமன்ற பொன்விழா பேரணியை நடத்தினார்கள். வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகே புறப்பட்ட பேரணியை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். பாரம்பரிய மேளதாளத்துடன் கலைஞர்கள் ஆடி பாடி வந்த பேரணி காமராஜர் சிலை அருகே முடிவுற்றது. இப்பேரணியில் 100க்கும் மேற்பட்ட தியாகிகள் பங்கேற்றனர். இது குறித்து பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தின் தலைவர் சிவராஜ் கூறுகையில், புதுச்சேரியில் 50 ஆண்டுகால வரலாற்றை கொண்டாடும் நோக்கில் பேரணி நடத்தப்பட்டதாகவும், சட்டமன்ற பொன்விழாவை கொண்டாட உள்ள புதுச்சேரி அரசு அண்டை மாநில முதல்வர்களையும் அழைத்து விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.